ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணியிருந்த வெள்ளை பூசணிக்காய் வத்தல் வச்சு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தட்டி வச்ச பூண்டு பல் ஒரு 15 பல்லு கிட்ட சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிப்படியாக கட் பண்ணி சேர்த்து அதோட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து அதுவும் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து சேர்த்து நல்லா கரைச்சி நீர்க்க கரைச்சிக்கணும். கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்து நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்க சொல்லி கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சிருக்க வெள்ளை பூசணிக்காய் வத்தலை சேர்த்துட்டோம்னா அந்த வத்தல் மொத்த தண்ணியை இழுத்து குழம்பு நல்லா திக்காக மாறிடும். சுட சுட சாதம் வச்சு இந்த குழம்பையும் போட்டு சைடிஷாக வாழைத்தண்டு பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு. இதே மெத்தடில் பக்கோடா குழம்பும் செய்யலாம், புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.